பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறேன். ஆடு பார்த்திங்கன்னா வாழைக்காட்டுக்குள்ளே பில்லுக்கு நிறையா வந்துடுச்சு. இனி இதை வேறு ஆள் விட்டு கொத்தி எடுக்கணும் பாருங்கள். அதனால் நம்ம பாய்ஸிவே உள்ளே விட்டுட்டோம். இன்னொரு மைனஸ் என்னென்னா, இங்கே விட்டு பக்கத்துலேயே நிற்கணும். இல்லைன்னா அந்த பக்கம் வாழைக்கன்று போட்டிருக்கிற காட்டுக்கு ஓடிடுவாங்க. அப்படியே விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழைக்கன்று அல்லக்கன்று தளைஞ்சிருக்கு பார்த்திங்களா, அதோட இலைகள் மட்டும் அறுத்துட்ருக்கேன். இலைகளை மட்டும் அறுத்து ஆட்டுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடியெல்லாம் எடுத்து விடணும். அதுக்காக இலைகளை மட்டும் இப்போதைக்கு அறுத்துட்டு ஆட்டுக்கு நைட்டுக்கும் நாளைக்கு காலையிலுக்கும் சேர்த்து அறுத்துடலாம் அப்படின்னு அறுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம்தான் நிறைய அல்லக்கன்று வந்துருச்சு பாருங்கள். இதே நாளைக்கு ஃபுல்லாக வேலை இருக்குது. அல்லக்கன்று அறுத்து விடணும். அப்புறம் இந்த பில்லை நாங்கள் எப்போ கொத்தி எடுப்போன்னு வேறு தெரியல. ஆளுகளை வேறு பற்றாக்குறை. நாங்களாக தான் கொத்தி களை எடுக்கணும். டைமே பத்தில் இது எப்போ பண்ண போகிறோம்னு தெரியல. கூடவே நம்ம ஆலிவரும் வந்துட்டாங்க. நன்றி.